இன்றைக்கி நிலத்தை எடுக்க முடியுதா பரந்தூரில்? எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பரந்தூர் ஏர்போர்ட்டை பற்றியே யோசிக்கணும், போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் முடிஞ்சிருவீங்க, இருந்தால் தானே பண்ணுவீங்க நீங்கள். அது போல தான் அந்த கடலூர் பஸ் ஸ்டாண்ட். ஸோ அடுத்த ஆட்சி வந்த பிறகு இப்போ 21 இந்த நியூஸில் வந்திருக்கிற மாதிரி 21 இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டுன்னு ஒரு திட்டம் போட்டு முடிவெடுத்து வச்சுருக்கிறாங்க. இவங்க வேறு இடத்துல பஸ் ஸ்டாண்டை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஆட்சி முடிய போகுது. ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அந்த பழைய இடத்துல பஸ் ஸ்டாண்டை கட்டிடக்கூடாதுல்ல, இதுக்காக அவசரமாக அந்த பேருந்து நிலையத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த இடத்தில் 20 கோடி ரூபாய் செலவில் பூங்காவுக்கு அடிக்கல் நாட்டி வேக வேகமாக வேலையை தொடங்குறாங்க. பூங்கா உருவாக்கிட்டேன்னா பஸ் ஸ்டாண்டு இப்படி வரும். இன்னும் ஏடிஎம்கே முன்னப்பட ஆட்சி பண்ணது இல்லையா? செடி எல்லாம் பிச்சு போட்டுட்டு அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டு புல்டோசர் விட்டு நிறைவேட்டு பஸ் ஸ்டாண்டு கொண்டு வந்தோன்னா முடிஞ்சு போச்சு. இவங்க தான் பூங்கா பராமரிக்க லட்சணம் தெரியும். சட்டப்பேரவையே ஹாஸ்பிட்டலாக மாற்றினவங்க நாங்கள். எல்லாம் பண்ண மாட்டாங்களா? பொதுவாகவே திமுக அரசில் இது மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது. மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து தூத்துக்குடியில் கட்டி இருக்காங்க. அதை இப்போ வந்து மகப்பேறு மருத்துவமனையாக மாற்றிட்டாங்க. இந்த ஆட்சி எவ்வளோ ஒரு அவலமான ஆட்சி என்பதற்கு இந்த செய்தி ஒரு சரியான உதாரணம். அங்கே இருக்கவங்களுக்கு மகப்பேறு மருத்துவமனை தேவைப்படுது, அதனால இதை வந்து அப்படி மாற்றினாங்க அப்படின்னா கூட பரவாயில்லைங்க சார். ஆனால் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னா நிறைய மருத்துவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டி இருக்கும், அதை தவிர்க்கணும். ஏன்னா வந்து அரசுக்கு நிதிச்சுமை அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காகவே இதை மகப்பேறு மருத்துவமனையாக மாற்றிருக்காங்க சார். விரிவாக சொல்கிறேன். இப்போ மகப்பேறு மருத்துவமனைன்னா என்னப்பா? டெலிவரி, ப்ரெக்னென்சி இது தொடர்பான மருத்துவமனை. இது ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பார்க்க முடியாதா? இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லேயும் ப்ரெக்னென்சி, டெலிவரி தொடர்பான எல்லா வசதிகளும் இருக்குது. அண்டு எங்கேயுமே இப்போ வந்து மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது இந்த குழந்தை பிறக்கும்போது ஏற்படக்கூடிய மரணங்களை பெருமளவு தமிழகத்தில் தவிர்த்து விட்டோம். இப்போயாவது அரிதாக தான் நடக்குது. என்ன காரணம்னா, இருக்கக்கூடிய இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸு போதுமான அளவுக்கு மக்களுக்கு உதவக்கூடிய வகையில் இருக்கிறது. மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னால் என்னென்னா, அதுதான் வந்து மருத்துவ சேவையோட உச்சம்னு சொல்லலாம். இந்த சமீபத்தில் இந்த கலைஞர் கிண்டியில் இருக்கக்கூடிய இந்த நூற்றாண்டு மருத்துவமனை இதுக்கு போயிருந்தேன். அப்போலோ ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் போன உடனே நெஃப்ராலஜி. இங்கே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கும்? நெஃப்ராலஜி, நியூரோ, கார்டியாலஜி. டாக்டர் இருந்தாங்களா? டாக்டர்லாம் இருக்காங்க. ஒரு இடத்துல தான் வியாதி, எல்லா இடத்துக்கும் வியாதி இல்லை. அதனால் நான் போன இடத்துல மருத்துவர் இருந்தார், பார்த்து விட்டேன். அது நீ சொல்கிறது ஒரு சரியான விஷயம். அந்த மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் இல்லாமல் தான் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் இருக்கவங்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க போட்டாங்க இல்லையா? இதே பஞ்சாயத்து தான் இங்கே. இப்போது ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பன்னோக்கு மருத்துவமனைனா அதற்கேற்றார் போல் அந்த கட்டிடம் கட்டப்படும் இல்லையா? இப்போ நான் போனேன் மருத்துவமனைக்குன்னு சொன்னேன். ஒவ்வொரு இடத்துலையும் ஃப்ளோர்ஸு செப்பரேட்டாக டிபார்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டாங்க. மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு என்ன தேவை இருக்க போகுது? சுற்றி கைனகாலஜிஸ்ட் தான் இருக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அதற்கான வடிவமைப்பு, கட்டமைப்பு வேறு.